நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு குரு பயிற்சி குறித்து தான் பேச போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக அறிமுகமே தேவையில்லாத நபர்னு சொல்லுமா, அந்த அளவுக்கு பிரபலமான ஜோதிடர் தான் ஜோதிடர் சிறுவன்மணி டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா. எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? மேம், உங்களை பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பர்சனலா இந்த குரு பயிற்சியை மட்டும் சிறப்பா பாக்குறதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாம்மா. பொதுவாகவே குரு பயிற்சியை சிறப்பாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா குரு வந்து பார்த்தீங்கன்னா தேவகுரு, பிரகஸ்பதி, முழு சுபர் அப்படிம்பாங்க. எல்லாருக்கும் மனசுல ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா சனினா கெடுப்பார், குருனா நல்லது செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஆனா எந்த பிளானட்ஸும் முழுசும் நல்லது செய்வாங்களா? குரு வந்து பாதகமான பலன்களும் கண்டிப்பா கொடுப்பார். ஆனா சனியை பத்தி எல்லாரும் நினைச்சுட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அவர் கெடுக்க தான் கெடுப்பாரு அப்படின்னு. சனி நிறைய நல்லது கொடுப்பாரு. சனி ஒருத்தவங்களுக்கு நல்லா இருக்கு, அந்த தசையில சொத்து வாங்குறாங்க அப்படின்னா அவங்க அனுபவிச்சு, அவங்க பிள்ளைங்க அனுபவிச்சு, அவங்களோட பேரங்களும் அனுபவிக்கிற அந்த மாதிரி சிரமமான சொத்துக்கள் சனி கொடுப்பார். அப்ப மக்களுக்கு பொதுவா இருக்க கருத்து அது அப்படின்லாம். சனியை பத்தின பயம், சனி நீதிமான் அதனால பயம். குருவை பத்தின ஒரு ஹாப்பினஸ் என்ன அப்படின்னா அவர் தேவகுரு அப்படின்றதுனால படிப்பினைகளை மட்டும்தான் கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கை. உண்மையாவே இந்த வருஷம் குரு பயிற்சி விசேஷமானது தான்மா. புரியுதுங்களா? ஏன் அப்படின்ற ஒரு எண்ணம் தோணும் இல்லைங்களா உங்களுக்கு? இது ஆக்சுவலி என்னன்னா 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் குரு பகவான் உச்சம் பெற்று அமருவாரு கடகத்துல. அந்த மாதிரி ஆஃப்டர் 12 இயர்ஸ் அவர் வந்து கடகத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். உச்சம் பெற்று அமர்ந்தது மட்டும் பிரச்சனை இல்லைம்மா. இப்ப சனி பகவான் யார் யாருக்கெல்லாம் கெடுக்கணும் அப்படின்னு இருக்காரு பாத்தீங்களா? முக்கியமா மேஷம்க்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் 7 நாட்டு சனியா இருக்காரு, சிம்மத்துக்கு அஷ்டம சனியா இருக்காரு, கன்னிக்கு கண்டக சனியாகவும், தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனியாகவும், கும்பத்துக்கு பாத சனியாகவும், மீனத்துக்கு ஜென்ம சனியாகவும் இருக்காரு. இந்த 6 ராசிகளை அவர் பயிற்சியானதுல இருந்து இதுக்குள்ள பெரிய லெவல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த 6 ராசிகளுக்கும் அவருக்கு கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள் அப்படின்றது சாலிடா ஒரு வருஷத்துக்கு கிடையாதுமா. எப்படி அப்படின்னா குருனோட உச்ச பார்வை சனி மேல படுது. சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறாரு. என்ன கெடுக்கணும்னு பயங்கர கங்கணம் கட்டியிருந்தவன் அமைதியாக போறான். இது ஒரு பெரிய பிளஸ். பாக்கி இருக்க 6 ராசிகளுக்கு அவர் நல்லதுதான் செய்ய போறார். இப்ப ரிஷபத்துக்கு லாப சனியாகவும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா மிதுனத்துக்கு கர்ம சனியாகவும், கடகத்துக்கு பாக்கி சனியாகவும் இப்படி நல்லதுதான் செய்ய போறார். அவங்களுக்கு கடகட நல்லது செய்ய போறார். ஆக இந்த குரு பயிற்சி 12 ராசிகளுக்குமே நல்லது நடக்க போகுது. ஒருத்தவங்களுக்கு இவ்வளவு நல்லது, ஒருத்தவங்களுக்கு இவ்வளவு நல்லது, ஒருத்தவங்களுக்கு இவ்வளவு நல்லது, ஆனா நல்லதுதான் நடக்க போகுது. இதுதான்மா பெரிய பிளஸ். கண்டிப்பா மேம். தன்னம்பிக்கைக்கு மறு உருவம்னு சொல்லலாம். அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும், ஆனா மற்றவங்களுக்கு வந்து அதெல்லாம் சரியாயிருப்பா அப்படின்னு உட்கார்ந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட மேஷ ராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி மேம் இருக்கு? நான் நினைக்கிறேன் நீ மேஷம்னுமா. அது தெரியுது. ஏன்னா தன்னம்பிக்கைக்கு மறு உருவம்னு ஒரு பெரிய இது கொடுத்தப்பாரு. அது உண்மைதாம்மா. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் ரொம்ப நேர்த்தியா செய்வாங்க. யாரையும் வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்த தெரியாது, துரோகம் தெரியாது, மற்றவங்களை ட்ராக் பண்ண தெரியாது. ஆனா இதெல்லாம் ஆன் அண்ட் ஆஃப் மேஷத்துக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். நேர்த்தி அப்படின்றது ஒன்று. சட்டுன்னு கோவப்படுவாங்க, பட்டுன்னு டென்ஷன் ஆவாங்க, இரிட்டேட் ஆவாங்க, அநியாயத்தை கட்ட பொங்கி எழுவாங்க. இதெல்லாம் மேஷத்தினோட குணாதிசயம். பொதுவாக வந்து பாருங்க, நான் கரண்டி எடுக்கவும் ரெடி, கரண்டை போடவும் ரெடி. இதுதான் மேஷராசி பெண்களோட ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். மேஷம் ரொம்ப நாளா பெருசா நல்லா இல்லைம்மா. காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் 7 நாட்டு சனியை வந்து அமர்ந்திருக்கார். பொதுவாக மேஷராசி பர்சனாலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் பார்க்க வராங்க அப்படின்னும் போது நான் சொல்லுவேன், இப்போ சனி பயிற்சி ஆனதுலேருந்து உங்களுக்கு பெருசாக ஃபேவர் ஆயிடலம்மா அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய லேடிஸ் வந்து சொல்கிறது, மேம் நாங்கள் 10 வருஷமா நல்லா இல்லைம்மா, 15 வருஷமா நல்லா இல்லைம்மா, 8 வருஷமா நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சுய ஜாதகத்தில் தசநாதன் வலு இல்லாமல் இருக்கலாம். அவங்க சும்மா சொல்லலை. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு சும்மா சொல்லவும் தெரியாது, நடிக்க தெரியாது. இப்போ நம்ம நடிக்க தெரியாது அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு நடிக்க தெரியாம இல்லை மேடம், நடிக்க பிடிக்காது அப்படிம்பாங்க. அதாவது எல்லாத்துலேயுமே அவங்களோட ஒரு என்ன சொல்றது தனித்துவம் அப்படின்றது இருக்கும் மேஷம். சரி, அப்படிப்பட்ட மேஷம் சனி பகவான் 7 நாட்டு சனியா வந்ததுலேருந்து பெரும்பாலான மேஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த காசு திரும்பி வரல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் சின்ன சின்ன குழப்பங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள், உடல் சார்ந்த உபாதைகள், வேலை செய்கிற இடத்துல மத்தளத்துக்கு 2 சைடும் அடி, எங்களுக்கு 4 பக்கமும் அடி அப்படின்ற மாதிரி இருக்கு. சமுதாயத்தில் ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கக்கூடிய ராசி மேஷம், சிம்மம், விருச்சிகம்லாம் பெருசாக ரெஸ்பெக்ட் அப்படின்றது இல்லை. இப்போ 7 நாட்டு சனி, அதுவும் 7ஆம் வயசு மேஷராசி என்பர்கள் நடந்து போனால் கூட தடுக்கி உழுந்தெழுந்து தான் நடந்து போகிறாங்க எல்லா ஆஸ்பெக்ட்லையும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப 60+, 70+, 80+லாம் இருக்கவங்களுக்கு பெருசாக ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்றது வந்துருச்சு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளுக்கு மாரக தசை வந்துடுச்சோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. உண்மை என்ன அப்படின்னா சின்ன சின்ன கண்டங்கள் வரும், பெருசாக யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இப்போ இது அத்தனையும் யார் கொடுத்தார்? சனி பகவான் தான் கொடுத்தார். ஆனால் இப்போ ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா குரு பேச்சில் குருனோட 9ஆம் பார்வை சனி மேலே படப்போகுது. சனி 7 நாட்டு சனியாக தான் இருக்கார். ஆனால் குருனோட பார்வையினால நான் கட்டுண்டு கிடக்கிறேன் அப்படின்ற ஒரு அமைப்பு, இது ஒரு பெரிய ப்ளஸ்.
கொஞ்ச நாளா தலை மேல ஒரு பெரிய பாறாங்கல்ல வச்சு நடந்திருந்தவங்க பாறாங்கல்ல தூக்கி போட்டு இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ரிலீஃப் கிடைக்குமா. அதுக்கு மேல குரு பகவான் 4ஆம் பாவத்துல வந்து அமர்ந்திருக்கார், சுக குருவா இருக்கார். பொதுவா குரு 4ஆம் பாவத்துல இருக்கிறாரு அப்படின்ற பட்சத்துல டிஃபால்ட்டா 4 விஷயம் நடக்குமா. என்ன அப்படின்னா, மேஷராசி என்பவர்களுக்கு இடமாற்றம் அப்படின்றது உண்டு. 20 வருஷமா இந்த ஊர்ல தான் நான் குப்பை கொட்டிட்டு இருக்கேன். இப்ப சம்பந்தமே இல்லாம ஒரு ஊருக்கு போறேன், அங்க போய் தொழில் தொடங்குறேன், அங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் இல்ல அங்க ப்ரொமோஷன் அப்படின்ற மாதிரி இடமாற்றம் வரும். நல்ல விதமான இடமாற்றம். நல்ல விதமா தான். அதே மாதிரி தொழில் மாற்றம் வரும். இப்ப ரொம்ப எளிமையா சொல்லணும், இப்ப நீயே மேஷன் வச்சுக்கோ, நீ வந்து ஒரு விஜேவா இருக்க, ஒரு சேனல்ல இருக்க, நீ வந்து நல்ல அழகா ஒரு ஃபேஷன் ஷோல கலந்துக்கிறது, மாடல் ஆகுறது, இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாத தொழில் மாற்றம் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. டிஃபால்ட்டா மேஷம் 3வது விஷயம் என்ன செய்வாங்க அப்படின்னா, வீடு கட்டுவாங்க. வீடு கட்டுறது, வீடு வாங்குறது சாலிடா நடக்குமா. புரியுதுங்களா. பெரும்பாலான மெஜாரிட்டி ஆஃப் மேஷம் 90% சாலிடா உங்க வீடு கட்டுறது, வீடு வாங்குறது. ஆல்ரெடி வீடு இருந்தா இன்னொரு வீடு வாங்கக்கூடாதுன்னு இருக்கா என்ன, இன்னொரு வீடு வாங்குறது, இன்னொரு வீடு கட்டுறது, அந்த மாதிரி சொத்து அப்படின்றத உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அம்மாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அம்மானோட ஹெல்த்ல நல்ல முன்னேற்றம் அப்படின்றதும் அம்மானோட சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைக்குமா. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் மேஷத்துக்கு 9 மற்றும் 12 அதிபன். பாக்கியஸ்தானாதிபதியும் அவன் தான், விரயஸ்தானாதிபதியும் அவன் தான். அவரு 4ஆம் பாவத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்படின் போது இப்படி நிறைய நல்ல விஷயம் நடக்குமா. அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு, தொழில மேன்மை முன்னேற்றம். 8ஆம் பாவத்தை பார்க்குறாரு. கடந்த காலகட்டங்கள்ல எனக்கு ஒரு ரகசிய ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, உறவு முறை இருக்கு. இருக்கப்பட்டவங்களுக்கு இந்த வரிகள், இல்லாதப்பட்டவங்க கவலைப்பட வேண்டாம். அது என்ன மூளையை தின்னுட்டு இருக்கு, இமோஷனலி என்ன த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்கு, பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கு, அது உன்னை விட்டு விலகக்கூடிய காலகட்டம். அதனால இருக்கக்கூடிய பிரச்சனை இங்க அது அப்படின்ற பர்சன் அந்த ஒரு ரகசிய உறவு முறை இருக்குன்னா அவங்க உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டம். ஹெல்த்ல ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றது கிடைக்கும். ரொம்ப நாள் கழிச்சு நல்லா சாப்பிடுவீங்க. வெளிநாடு போறதுக்கான பிராப்தம், நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது. ஓகே மேம். அப்போ உங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்களே இல்லையா மேம்? கண்டிப்பா அம்மா. ராகு பகவான் 11ஆம் பாவத்துல இருக்காரு. இப்ப பொதுவா நம்ம குரு பயிற்சி அப்படின் போது குருவை பத்தி தான் நம்ம பிரதானமா சொல்லுவோம். ஆனா அந்த காலகட்டத்துல மத்த பிளானட்டரி பொசிஷன் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. ராகு 11ஆம் பாவம் டிஜிட்டல் மோசடியில சிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நண்பர்களை முழுசும் நம்பினாங்க அப்படின்னா ஏமாறதுக்கு வாய்ப்பு உண்டு. குழந்தைங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கதான் செய்யும். ஓகே மேம். இவங்க இந்த டைம்ல போக வேண்டிய பர்டிகுலரான கோயில் பரிகாரங்கள் ஏதாவது இருக்கா? இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி, குரு நல்ல சாதகமான ஒரு பலன்களை கொடுக்க போறாரு. சுககுருவா தான் இருக்காரு. இருந்தாலும் ஒரு 2 முறை இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல இந்த கோயில் போயிட்டு வர்றது நல்லது. எந்த கோயில்னா ஆலங்குடியில இருக்க ஆபத் சகாயேஸ்வரர் ஆலயம். அங்க போயிட்டு ஈசனை வழிபாடு பண்ணிட்டு, அம்பிகையை வழிபாடு பண்ணிட்டு, குரு பகவானுக்கு 4 நெய் விளக்கு ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது நிறைய நற்பலன்களை கொடுக்கும். கண்டிப்பா. நீங்களும் மேஷராசி நேயர்களா இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணிருங்க, ஒரு லைக்